டு மை ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பலா முசு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். டெண்டர் ஜாக் ஃப்ரூட் கறி வாங்க. முதல்ல இதுக்கு நான் சின்னதா ரெண்டு பலா முசு எடுத்திருக்கேன். இது நம்ம பலா பழமா டெவலப் ஆகிறதுக்குள்ள குட்டியா இருக்கும் போதே பறிச்சிருவோம். இதை மேல இருக்கிற அந்த கொர கொரன்னு அந்த சொர சொர லேயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் வெட்டி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கத்திலேயே ரொம்ப ஈஸியா வெட்ட வரும். பலாப்பழம் மாதிரி அந்த அளவுக்கு ஸ்டிக்கியா இருக்காது. உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு இதை வெட்டி பாருங்க. பட் கேர்ஃபுல்லா வெட்டுங்க, கொஞ்சம் ஹார்டா இருக்கும் வெட்டுறதுக்கு. இந்த பெர்ஃபோரேட்டட் கத்தி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அந்த crocodile டீத் நைஃப்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வியா இருக்கும் அந்த கத்தியில. அந்த கத்தி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி வெட்டுங்க. அது கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது என்னோட அம்மா அருவாமனை இருக்கும் இல்லையா, அதுல வெட்டுவாங்க. சல்லு சல்லுன்னு மூவ் பண்ணுவாங்க, மேல இருக்கிற தோலி டக்குன்னு வந்துரும். நான் அதே சல்லுன்னு வரும் அப்படின்னு நினைச்சேன் கத்தியில. பட் கத்தி அந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவா இல்ல. நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இதை சின்ன சின்ன பீசஸா திருத்தி எடுத்துக்கோங்க. நம்ம பன்னீர் திருத்துவோம் இல்லையா, அந்த கியூப் சைஸ் இதை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ரெண்டு பலா மூசு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ண இப்போ இந்த திருத்தின பீசஸ் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. அப்ப கொஞ்சம் கருத்து போகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாத்தையும் திருத்தி ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதை ஒரு ஓட்டை போட்ட தட்டுக்கு நான் மாத்திக்கிறேன். இதை நம்ம ப்ரெஷர் குக்கர்ல வைக்க போறோம். இதை நம்ம தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா ரொம்ப குழையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஓட்டை போட்ட தட்டுல மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது டக்குன்னு இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணலன்னா குழையாது. ஸோ 3 விசில்ல இறக்கிடுங்க. நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். இது வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கத்தி வச்சு லைட்டா குத்துனீங்கன்னா அது ஈஸியா உள்ளுக்குள்ள போயிடும். நல்ல சாஃப்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஷேப் போயிருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம எப்படி கட் பண்ணி வச்சோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஆனா நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி உதிர உதிர வரணும். நீங்க 1 2 3 ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுல போட்டுறாதீங்க, அப்ப குழ குழன்னு போயிடும். லைட்டா பல்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க ஒரு கடாயில நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டினதுக்கு அப்புறமா இதுல நம்ம பயத்தம் பருப்பு சேர்க்க போறோம். பயத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான். ஒரு டேபிள் ஸ்பூன் பயத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க. கலர் லைட்டா மாறினதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்ப நம்ம இந்த பயத்தம் பருப்பை வேக விட போறோம். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, அப்ப பயத்தம் பருப்பு குழஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க கம்மியா சேருங்க. சப்போஸ் பயத்தப்பருப்பு வேகலைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம், பயத்தப்பருப்பு உங்களுக்கு சட்டுன்னு வெந்துரும். அதனால பார்த்து கேர்ஃபுல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பயத்தம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வத்தி வந்ததும் இதுல நம்ம சைடுல எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிக்சியில போட்டு உதிர உதிர பண்ணி வச்ச நம்மளோட அந்த பலாமோசா அதுல இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம இதுல உப்பு சேர்க்க போறோம். நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கல, அதனால மொத்த டிஷ்ஷுக்கும் இப்பதான் நான் உப்பு சேர்க்க போறேன். பார்த்து கேர்ஃபுல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதுல ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். இதுல அந்த துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க வேண்டாம்னா நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே கலரி கொடுத்துட்டு நல்லா இருக்க விடுங்க. ஸோ உப்பு நல்லா அப்பதான் உரைச்சு வரும் நமக்கு. அவ்வளவுதான். எல்லாம் சேர்ந்து கலரி ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட சூப்பரான பலாமுசு ரெடி ஆயிடும். இது நீங்க எந்த சாதத்து கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் கிட்டத்தட்ட வாழைப்பூவோட டேஸ்ட் தான் கிட்டத்தட்ட இதுல இருக்கும். ரொம்ப க்ளோசஸ்டான டேஸ்ட் அப்படின்னா வாழைப்பூ தான். ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். என்ஜாய்.